Hi friends, Assalamu alaikum and welcome to Food Bites Tamil. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஆயில்ல எதுவும் டீப் ஃப்ரை பண்ணாம ஒரு வெரைட்டியான இஃப்தார் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த ஸ்நாக்ஸ் பண்றதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். இதுல 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், ஒரு லெமனோட ஜூஸ், 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டீஸ்பூன் உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 20 to 25 மினிட்ஸ் நல்லா மேரினேட் ஆகட்டும். 20 மினிட்ஸ் கழிச்சு சிக்கனை லைட்டாக ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் ஃப்ளேமை மீடியம் டு ஹையில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சிக்கன் குக் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிடலாம். சிக்கன் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண பீசஸை லைட்டாக சாப் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துருங்க. இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆனியன் பொடிசாக கட் பண்ணது சேர்த்துடலாம். கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கேப்சிகம் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட ஆலிவ்ஸ் இருந்துச்சுன்னா அதுவும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், ஒரு 3/4 டீஸ்பூன் ஆரிகானோ, 3/4 டீஸ்பூன் உப்பு, 3 டேபிள் ஸ்பூன் கெச்சப்பு, செட்டார் சீஸில் 2 ஸ்லைஸ் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு 1/2 கப் மொசரல்லா சீஸும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் மயோனைஸ் சேர்த்துக்கோங்க. மயோனைஸ் சேர்த்ததுக்கப்புறமா ஃபில்லிங்கோட டேஸ்ட் இன்னும் கூடுதலாகும். அதனால் இது கண்டிப்பாக சேருங்க. இந்த மயோனைஸ் எக்கு நிறைய ஆயில் எல்லாம் யூஸ் பண்ணாமல் ரொம்ப ஹெல்த்தியாக நான் பண்ணது தான். இதோட ரெசிபியை நான் இன்னொரு வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். இந்த ரெசிபிக்கு கிட்டத்தட்ட 10 பிரெட் ஸ்லைஸ் கிட்ட தேவைப்படும். ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்துட்டு அதோட சைட்ஸ் எல்லாம் இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பிரெட்டையும் பரத்தி எடுத்துடலாம். இப்போ ஃபில்லிங்கில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறமா பிரெட்டோட சைட்ஸில் எல்லாம் மைதா பேஸ்ட் இல்லைன்னா வாட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ பிரெட்டை ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லா சைட்ஸும் ஒட்டி விட்டுக்கோங்க. இப்போ இந்த பிரெட் மேலே நான் எக் வாஷ் பண்ண போகிறேன். அதுக்கு நான் ஒரு எக்கை இந்த மாதிரி அடித்து வச்சுருக்கேன். இந்த ஸ்நாக்ஸ் மேலே இந்த எக் வாஷை அப்ளை பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு எக் அப்ளை பண்ண வேண்டாம்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டரை மெல்ட் பண்ணி அதில் கொஞ்சம் கார்லிக்கும் மல்லி இலையும் சேர்த்துட்டு இதுக்கு மேலே அப்ளை பண்ணாலும் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை ஏர் ஃப்ரையரில் 180 டிகிரியில் ஒரு 10 to 15 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஓடிஜியில் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ப்ரீஹீட் பண்ண ஓவனில் 180 டிகிரியில் ஒரு 15 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. வெளியே கிறிஸ்பியாக உள்ள சீஸியான பிரெட் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிட்டு. இந்த இஃப்தாருக்கு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நியூ வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.